ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, புரட்டாசி மாசம் வரப்போகுது. ஆனா ஆன்லைன்ல நாங்க எந்த தரிசன டிக்கெட்டுமே புக் பண்ணல. ஏன்னா முன்னாடியே ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஓபன் ஆகுறனால எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, இல்ல ட்ரை பண்ணோம் கிடைக்கல. இப்போதைக்கு ஆன்லைன்ல வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. ஆனா நாங்க புரட்டாசி மாசம் பிறந்ததுக்கு அப்புறமா சனிக்கிழமையோ இல்ல புரட்டாசி வார நாட்கள்லயோ நாங்க தரிசனம் போலான்ற ஒரு பிளான் இப்ப இருக்கு. சோ நாங்க எப்படி தர்ஷனுக்கு போறது, எந்த மாதிரி பிளான் பண்ணலாம், என்ன தரிசனத்துக்கு பிளான் பண்ணலாம், சோ இந்த மாதிரி யோசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நான் டீடைலா கொடுத்திருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. அது கூடவே இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். திருமலை தரிசனத்துக்கான தகவல்களை தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் குரூப்லயும் பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி அப்டேட்ஸை இம்மீடியட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ஸ்டன்டா அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாசத்துல திருமலை தரிசனம் அப்படின்றது ஒவ்வொரு பெருமாள் பக்தர்களுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும், இந்த புரட்டாசி மாசம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாசமாகவுமே பார்க்கப்படுது. ஸோ அதனால திருமலை தரிசனம்ன்றது நம்மளோட தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாவே ஆகிரும். அதனால நீங்க ஆன்லைன்ல எந்த தர்ஷன் டிக்கெட்டும் உங்களுக்கு கிடைக்கல, புக் பண்ணல அப்படின்னாலும் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம நேரடியா போயிட்டு வாங்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஏபிஎஸ்ஆர்டிசில நமக்கு அக்டோபர் மாசம் வரைக்குமே ஃபுல் ஆயிடுச்சு. அதனால அதுல எந்த வாய்ப்புமே கிடையாது. தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுமே நமக்கு 300 தர்ஷன் டிக்கெட் கூட ஒரு சில இடங்கள்ல இருந்து போற பஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ இதுல நம்ம டிராவல் பண்ண தேவையில்லை. பட் இருந்தா இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல டிக்கெட் 24ஆம் தேதி, அதாவது இந்த மாசம் 24ஆம் தேதி அந்த மாதிரி எல்லாம் அவைலபிள் இருக்கு. இதுல உங்களுக்கு பிரைஸ் கன்வீனியன்டா இருக்கு. டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா புரட்டாசி முதல் 17, 18, 19 அந்த டேஸ்ல எல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு, பஸ்ல டிக்கெட்டே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இதுல ஹைதராபாத்ல இருந்து இருக்கு, விஜயவாடான்னு ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் டூரிஸ்ட் பேக்கேஜ்ல போறீங்க, ஒரு டூரா போற மாதிரி பிளான் இருக்குன்னா தமிழ்நாடு டூரிசத்துல நம்ம ட்ரை பண்ணலாம். தமிழ்நாடு டூரிசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்கிங் ஓவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 23ஆம் தேதி ஒரு 2 டிக்கெட் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் 24 அந்த மாதிரி டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸோட அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது சென்னையில இருந்து போறது. ஸோ இது இல்லாமே உங்களுக்கு டூர் பேக்கேஜஸ் மற்ற இடங்கள்லயும் இருக்கு. இதுல திருப்பதி டூர்ஸ் பேக்கேஜ்னு கொடுத்தீங்கன்னா பழனி வியா திண்டுக்கல் வழியா போற பஸ் இருக்கு. அதே மாதிரி மதுரை திருச்சி வழியா போறது, ஒசூர்ல பெங்களூர் வழியா போறது, கடலூர் பாண்டிச்சேரி வழியா போறது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கூட இருக்கு, சென்னையில இருந்து டெய்லியுமே இருக்கு. ஸோ இதுல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த பிளேஸ்ல இருந்து போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வால்வோ அதே மாதிரி ஏசி கொடுத்துருப்பாங்க. ஸோ வால்வோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல கோச் இல்ல, வேணும்னா ஏசி கோச் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஏசி கோச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட டேட்ஸ்ல மட்டும்தான் இது இருக்கு. 27 அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்டோபர்ல 2 நாள் இருக்கு. சென்னையில இருந்து போற பஸ் தான் டெய்லியுமே உங்களுக்கு இருக்கு. ஸோ இது ரெண்டாவதா இருக்க ஆப்ஷன். அதுக்கு அடுத்து மூணாவது ஆப்ஷன் ஆந்திர பிரதேசோட டூரிசம் பேக்கேஜஸ். ஸோ இதுலயும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா சென்னையில இருந்து இருக்கு. அதுலயும் நமக்கு புரட்டாசி ஸ்டார்டிங் வீக்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது 24ஆம் தேதி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பேக்கேஜஸ் நீங்க சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுல திருப்பதி செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பேக்கேஜஸ் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல எங்க இருந்து போற பஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சென்னை தான் பாருங்க அதிகமா இருக்கு. சென்னை, பெங்களூர், மைசூர் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பிளேஸ்ல இருந்து நீங்க போற மாதிரி இருந்தா இந்த டூர் பேக்கேஜஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய ஆப்ஷனா இருக்கு. அடுத்து நம்ம ஆஃப்லைன்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நேரடி சர்வதர்ஷனம். நேரடி சர்வதர்ஷனம் அப்படின்றது திருமலைக்கு நம்ம டைரக்டா எந்த ப்ரூஃபுமே நமக்கு தேவையில்லை, டைரக்ட் கியூல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா இதுல இருக்க சிரமமான விஷயம் என்ன அப்படின்னா வெயிட்டிங் டைம். கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, உட்கார்ந்து இருக்கிறதுக்காவது இடம் இருக்கும். ஆனா வெளியில லைன்ல சிலா தோரணம் வரைக்கும், அவுட்டர் அந்த ரிங் ரோடுக்கு எல்லாம் லைன் இருக்கும் பாத்தீங்களா, அதுல எல்லாம் நிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அதுக்கு அதிகமா கூட நிறைய பேர் நின்று சிரமப்பட்டவங்களுக்கு எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால இதுல வெயிட்டிங் டைம்ன்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். வீக் டேஸ்ல ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகலாம். இதுவே நம்ம வீக்கெண்ட்ல போறோம், சனிக்கிழமையெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஏன்னா சனிக்கிழமை நாட்கள்ல தான் அதிகமாவே இருப்பாங்க. புரட்டாசி சனி தான் ரொம்ப ஸ்பெஷல்ன்றனால முதல் சனி 2வது சனி எல்லாம் கூட்டம் ரொம்ப அலமோதும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் சில டைம் 15 to 24 இல்ல 30 மணி நேரத்துக்கு மேல எல்லாம் போறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு.
சில டைம் அந்த மாதிரி நாட்கள்ல கூட்டம் அதிகமாயிருச்சுன்னா எஸ்எஸ்டியை கூட கேன்சல் பண்ணிட்டு நேரடி சர்வதர்ஷனம் மட்டும் சொல்லுவாங்க. அப்போ வந்து இன்னும் நிறைய க்ரௌடு வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து வயசானவங்களை கூட்டு போறீங்க, குழந்தைங்களை எல்லாம் கூட்டு போறீங்கன்னா நேரடி சர்வதர்ஷனத்தை கடைசி ஆப்ஷனா வந்து வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன். இதுல வந்து நம்ம எனி டைம் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். கியூ எல்லாம் வெளியில இருக்கு, சிலா தோரணம் வரைக்கும் இருக்கு, ரொம்ப கியூ போகுது அப்படின்னா ஒரு ஈவினிங் 6 மணிக்குலாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நீங்க லேட்டஸ்டான அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த டைம்ல. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் எப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன், அதாவது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன். இது வந்து இப்போ பூதேவி காம்ப்ளெக்ஸையும் சேர்த்து 3 கவுண்டர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்குற டோக்கனை நடைபாதை டிக்கெட்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 2 கவுண்டர் தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து விஷ்ணு நிவாசம், அதுக்கு அடுத்தது ஸ்ரீனிவாசம். ஸோ 2 கவுண்டர்ஸ்ல தான் டோக்கன் கொடுப்பாங்க. இதோட டிக்கெட் கவுண்டிங் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நேற்று வந்து டெய்லி ஈஓல பேசின ஈஓ வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் வாங்குற க்ரௌடுன்றது நமக்கு அதிகமாக தான் இருக்கும். நேரடி சர்வதர்ஷனத்தை கம்பேர் பண்ணும்போது இதோட டைமிங் நமக்கு பரவாயில்ல. ஸோ அதனால இந்த ஆப்ஷனையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இலவசம் தான், ஆதார் கார்டு வச்சு நம்ம வாங்கிக்கலாம். வீக் டேஸ்ல போறீங்கன்னா ஓரளவுக்கு டோக்கன் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கும். பட் வீக்கெண்ட்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் அதிகமா க்ரௌடு இருக்கும். அதுல சிரமப்பட்டு சில டைம் நம்ம சீக்கிரம் போயிருந்தோம்னா லைன்ல நின்று தான் வாங்கிடலாம், இல்ல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதே மாதிரி டோக்கனும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காலையில வரைக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 1 hour 2 hourக்குள்ளேயே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது வந்து ஏர்லி மார்னிங் 2 மணிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றனால நமக்கு வந்து நைட்டு 12 மணி அந்த மாதிரி எல்லாம் நம்ம போயிட்டு அங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பெஸ்ட். மிட் நைட் போறது தான் ரொம்ப பெஸ்ட். ஆனா இதுல இருக்க இன்னொரு சிரமமான விஷயம் வந்து நம்ம அந்த கியூல வந்து வெயிட் பண்றது தான். நைட்டு போயிட்டு கூட கியூல நின்னாலுமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் அந்த கியூல நின்று தான் அந்த டோக்கன் வாங்குற மாதிரியான சிச்சுவேஷன் க்ரௌட் அதிகமா இருக்கும்போது அமையும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது ஆப்ஷன் இந்த எஸ்எஸ்டி டோக்கன். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மூணாவது ஆப்ஷன் வந்து திவ்ய தரிசன டோக்கன். இது வந்து திவ்ய தரிசனம்னு சொல்றது நடைபாதை தரிசன டிக்கெட். இது இப்போதைக்கு ஸ்ரீவாரிமெட்டு வழியா போறவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா டோக்கன் வாங்கிட்டு கண்டிப்பா நடந்து போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போகணும், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டிக்கெட் வந்து யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னா நடந்து போற பக்தர்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த மாதிரி டிக்கெட்டை கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா பக்தர்களோட எண்ணிக்கை வந்து கவுண்டர்ஸ்ல, அதாவது 2 கவுண்டரா இருந்துச்சுன்னா அங்க கூட்டம் அதிகமா இருக்குமே அப்படின்ட்டு. அதை நம்ம பார்க்கும்போது இப்போ ஒருத்தவங்க ரொம்ப வேண்டுதல் வச்சு நடந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த டோக்கன் கிடைச்சதுன்னா தரிசனம் கொஞ்சம் சீக்கிரமா பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க நடந்து போயிட்டு டோக்கனும் கிடைக்காம நேரடி சர்வதர்ஷனத்திலேயே நின்று சிரமப்பட்டு சாமி பாக்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இது வந்து நடந்து போறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிக்கெட்டா இருக்கும். ஸ்ரீவாரிமெட்டுல உங்களுக்கு காலையில 6 மணிக்கு கவுண்டர் வந்து ஓபன் பண்றாங்க. வீக் டேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 3000 டிக்கெட்ஸ் மாதிரி இப்போதைக்கு கொடுக்குறாங்க. வார இறுதி நாட்கள்னா 4000ல இருந்து ஒரு 5000 டிக்கெட்ஸ் போல கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு காலையில 6 மணிக்கு கவுண்டர் ஓபன் பண்ணாலுமே வீக்கெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா காலையில ஒரு சீக்கிரமா ஒரு 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் கூட அங்க முன்னாடி போய் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதுதான் அடுத்து இருக்க ஆப்ஷன். அதுக்கு அடுத்தது நேத்து நடந்த டெய்லி ஈஓல ஈஓ வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அலிப்பிரி நடைபாதை வழியா போறவங்களுக்கும் நாங்க திவ்ய தரிசன டோக்கன் கொடுக்கறத திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா நிறைய பக்தர்கள் கேட்டுட்டு இருக்காங்கன்றனால திரும்பியும் நாங்க கொடுக்க போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டாரு. பட் எப்ப பண்ண போறாங்கன்றது தெரியல. ஆனா மேபி இந்த வாரமோ அடுத்த வாரமோ ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. ஏன்னா 2-3 டைம் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷனும் பண்ணிருக்கனால ரீஸ்டார்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதுவும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நடந்து போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நமக்கு நடைபாதை காலையில 4 மணிக்கு திறந்துருவாங்க. ஸோ அதனால டோக்கன் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே கொடுப்பாங்களா இல்லை என்ட்ரன்ஸ் பாயிண்ட்ல வாங்கிட்டு காளிகோபுரத்துல ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்குமான்றது தெரியல. அது அஃபிஷியல் அப்டேட் வந்தாதான் தெரியும். அப்ப நமக்கு வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள டோக்கன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. வாங்கிட்டு காலையில நடைபாதை 4 மணிக்கு திறந்ததுக்கு அப்புறமா நம்ம நடந்து போயிட்டு காளிகோபுரத்துல ஸ்கேன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இது நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன்லயே நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அங்க ரீச் ஆகக்கூடிய டைம் வந்து பாத்துக்கணும். ஸோ இந்த டைமிங்ல நீங்க மிட் நைட் இருந்தாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபைனலா இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஆஃப்லைன்ல நடக்கக்கூடிய ஹோமம் டிக்கெட். அலிப்பிரி நடைபாதை கிட்ட நமக்கு டெய்லியும் ஹோமம் நடக்குது. இதுக்கு ஆஃப்லைன்ல 50ல இருந்து 100 டிக்கெட் பக்கமா கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஷனை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இது எத்தனை மணிக்கு அங்க இருக்கணும், எப்படி வாங்கணும், இதோட ப்ரொசீஜர் எல்லாம் ஏற்கனவே வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வாய்ப்புகள் தான் இந்த செப்டம்பர் மாசத்துல புரட்டாசியில தரிசனம் போறவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளா இருக்கு. அதுவும் இல்லாம ஆஃப்லைன்ல வந்து நமக்கு இன்ஃபான் தர்ஷன், கை குழந்தைகளுக்கான தர்ஷன், என்ஆர்ஐ தர்ஷன், இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே வந்து
அந்த கேட்டகரிக்குள்ள வர்றவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ ஜென்ரலா போற எல்லாருக்குமே நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியா இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாங்க. ஸோ நேற்று திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 58,100 பேரு. நேரடி சர்வ தரிசனம் 6 கம்பார்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ 2 ஸ்டேட்ல மழை அப்படின்றனால பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அதுவும் இல்லாம எஸ்எஸ்டி டோக்கனுக்கு பார்க்கும்போது மினிமமா 3ல இருந்து ஒரு 4 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் வந்து ஆகலாம். ஒரு 60,000 தான் அப்படின்ற ஆவரேஜ்ல தான் வந்து கிரௌடு வந்து இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு நேரடி சர்வ தரிசனம்னா ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரீயா இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க வந்து திருமலைக்கு தரிசனம் போயிருந்தீங்கன்னா ஸோ அங்க இருக்கக்கூடிய அப்டேட் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு தரிசனத்துக்கு கிரௌடோட அப்டேட்டும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணீங்கன்னா நாளைக்கு வர்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருமலையில நீங்க ரூம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு கியூல இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரூம்ஸ் அவைலபிலிட்டி எல்லாமே அங்கே ஸ்க்ரீன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நமக்கு இன்ஸ்டாகிராம்லயும் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட் கொடுக்கும்போது கண்டிப்பா பக்தர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெளியே வெயிட் பண்றவங்களுக்கு எவ்வளோ ரூம்ஸ் வந்து இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விஷயங்கள் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா தரிசனம் வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். நீங்களும் புரட்டாசியில தரிசனம் போறீங்க அப்படின்னா ஸோ வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.